friends, welcome to balakavithabooks channel. Friends, இன்னைக்கு நம்ம high protein நிறைந்த சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்ட்டான சப்பாத்தி friends. இதுக்கு நமக்கு சைடு டிஷ்ஷா இன்னைக்கு பன்னீர் ரைட்டா வெங்காயமும் வெங்காயத்தாள் மட்டும் வச்சு friends இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இந்த சுவையான சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா சுவையா சூப்பரா இருக்கும் friends. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம், கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், பாசி பருப்பு சேர்த்துக்கலாம், கொள்ளு சேர்த்துக்கலாம், பச்சை பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு 2 லிருந்து 3 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலை சேர்த்துக்கலாம், கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதை நல்லா கைகளால் கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தண்ணி எடுத்துங்க. இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், கொஞ்சோடு தான் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே மசாலாவில் தண்ணி ஊற்றினா நம்ம கொஞ்சம் அரைச்சிருந்தோம், அதனால் அதோட தண்ணியோட பதத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தட்ட ஆரம்பிக்கலாம். மாவு ஒட்டலை பாருங்கள். நமக்கு இந்த சப்பாத்தியில் நிறைய ப்ரோட்டீன் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொட்டீனாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை கல்லில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தியில் நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே தெரியுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா பொறுமையாக வேக வச்சுடுங்க. நல்லா வெந்தது தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா உப்பி வருது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது நமக்கு சப்பாத்தி. நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான ரொம்ப ப்ரோட்டீன் நிறைந்த சப்பாத்தி. இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.